ஒரு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு குறித்து செய்தித்தாளில் ஒரு செய்தி வாசித்தேன். ஒரு பக்கம் நமக்கு அவமானம், இன்னொரு பக்கம் சரியான வார்த்தை. என்னன்னா, ஒரு இந்து ஜட்ஜி ஒரு கணவன் மனைவி போய் டைவர்ஸுக்கு போய் நிக்கிறாங்க. அவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க. டைவர்ஸ் வேணும்னு கணவன் மனைவி குடும்ப கோர்ட்ல நிக்கிறாங்க. அந்த ஜட்ஜி அவங்ககிட்ட பேசுறாரு, கேள்வி கேட்டு, ஏன் நீங்க சமாதானமா போக கூடாது, ஒப்புரவாக கூடாது எல்லாம் பேசுறாரு. முடியாதுன்னு திரும்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, உங்க பைபிள்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உங்க பைபிள்ல பிரிஞ்சு போக கூடாதுன்னு எழுதி இருக்குல்ல, இந்த உங்க பைபிள் வசனத்தின்படி நீ நடக்க கூடாதான்னு சொல்ற. அப்ப வசனம் மகிமைப்படுத்தப்படுகிறது. ஒரு ஜட்ஜி வாயில இந்த வசனம் வருது. என்னன்னா, அங்க நிக்கிற கிறிஸ்தவனுக்கு வசனத்தை கீழ்படுகிற மனம் இல்லை. உங்க வசனம் இப்படி சொல்லுது, உங்க பைபிள் இப்படி எழுதி இருக்கிற, புறஜாதியார் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இன்னும் எழுப்புதல் காலத்துல பாருங்க, எல்லார் வாயிலே கர்த்தருடைய வசனம் வரும். அல்லேலூயா. புறஜாதியார் சொல்லுவாங்க, பைபிள் இப்படி இருக்குது. அப்ப கர்த்தருடைய வசனம் அப்படி விருத்தி அடையும். எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய வசனம் அது மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை உண்டாக்கும். வசனம் தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. புறஜாதியார் வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று வசனம் சொல்லுகிறார்.